ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான செட்டிங்கை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த செட்டிங் நிறைய பேர்த்துக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சிலர் இந்த செட்டிங்கை தப்பாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இது என்ன செட்டிங், இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி சரியாக யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம மணி மீடியா ஜோன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸு, அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த செட்டிங் என்னென்னா, நீங்கள் யூடியூப் வீடியோவோ ஷார்ட்ஸோ அப்லோட் பண்ணுறப்போ கண்டிப்பாக லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த லொக்கேஷன் தான் அந்த செட்டிங். ஸோ நிறைய பேர் லொக்கேஷன் தானேப்பா, இதெல்லாம் கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்னன்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அப்படி அவாய்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு யூடியூப் வீடியோவுக்கும் லொக்கேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் அப்லோட் ஆகுது. ஒவ்வொன்றும் எங்கேருந்து அப்லோட் ஆகுதுங்கிறது யூடியூப்புக்கு அந்த டேட்டா கிடைச்சாதான் உங்கள் ஆடியன்ஸ் யாருன்ட்டு அல்லது அந்த வீடியோக்கான ஆடியன்ஸ் யாருங்கிறது யூடியூபுக்கு தெரியும். அதனால் லொக்கேஷனை மறக்காமல் கண்டிப்பாக கொடுங்க ஒவ்வொரு வீடியோவுக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லொக்கேஷன் நிறைய பேர் தப்பாக கொடுப்பாங்க. எல்லோரும் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய மாவட்டம் உதாரணத்துக்கு மதுரை, நாமக்கல், சென்னை இந்த மாதிரி இருக்குதுன்னா அந்த மாவட்டத்தை தான் லொக்கேஷனாக கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் லொக்கேஷனாக கொடுக்கணும். இது ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் கேரளாலேருந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா கேரளான்னு கொடுக்கணும். தெலுங்கானாலேருந்து அப்லோட் பண்ணுறீங்கன்னா தெலுங்கானான்னு கொடுக்கணும். எந்த மாநிலத்திலேருந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த மாநிலத்தோடைய பேரை தான் லொக்கேஷனாக கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை லொக்கேஷனாக கொடுக்கக்கூடாது. இன்னும் ஒரு சிலர் அவங்களுடைய ஊர் பேரை கூட லொக்கேஷனாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறத விட அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் உங்களுடைய மாநிலத்தோடைய பேரை கொடுத்தீங்கன்னா தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது தமிழ்நாடுன்னு போட்டால் அதுக்கு கீழேயே இந்தியா அப்படின்ட்டு ஸ்மாலாக சின்னதாக ஒரு நேம் வரும். அப்படி ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதை வைங்க. அதை வைக்கிறது மூலிமா வேறு நாட்டிலேருந்து கூட உங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த லொக்கேஷன் செட்டிங்ஸை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த லொக்கேஷன் செட்டிங்கை இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோக்கு இப்போ போகிறத விட ஒரு நல்ல வியூஸ் வரும். ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.